சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உண்மை விளக்கம் பாடல் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பாடல் எண் 35, ஊன நடனம். இறைவன் வந்து ஊன நடனம், ஞான நடனம், மோன நடனம் என்று 3 வகையில் நடனம் புரிகிறார். இன்று நாம் பார்க்க இருப்பது ஊன நடனம். ஊனம் என்றால் குறைபாடு. ஆன்மாக்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தான்மாக்கள், முத்தான்மாக்கள். அது என்ன பெத்த அப்படின்னா, கட்டுப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் பெத்தான்மா. அப்போது ஆன்மாக்கள் எதனால் கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். நம்ம ஏற்கனவே சித்தாந்தத்தில் படிச்சிருக்கிறோம். ஆன்மாக்கள் மலத்தால் கட்டுப்பட்டு கிடைக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலத்தால் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிறது. இவ்வாறு கட்டுப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு பெயர் தான் பெத்தான்மா. அப்போது இறைவன் நடனம் ஆடுகிறார். இறைவன் 5 தொழில்களாகவே நடனம் ஆடுகிறார். உயிர்களுக்காக, அதாவது இந்த பெத்த ஆன்மாக்களுக்காகவும் நடனம் ஆடுகிறார், முத்த ஆன்மாக்களுக்காகவும் நடனம் ஆடுகிறார். பெத்த ஆன்மாக்கள் என்றால் இப்பொழுது நமக்கு தெரியும். அப்போ முத்த ஆன்மாக்கள் என்றால் கட்டுப்பட்ட நிலையில் இருந்து விலகி முக்தி இன்பத்தை அடையும் உயிர்களுக்காக இறைவன் ஆடும் நடனம் தான் ஞான நடனம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்டுப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற பெத்த ஆன்மாக்களுக்கான ஊன நடனம். பாடலுக்குள் செல்வோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாட்சியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்றம் துடியதனில். அப்போ துடி அப்படிங்கிறது இங்கே உடுக்கையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அப்போது உடுக்கை ஏந்திய திருக்கரத்தில் படைத்தலையும், தோயும் திதி அமைப்பில், அதாவது அமைந்த திருக்கரத்தில் உயிரை காக்கக்கூடிய காத்தலையும், அங்கியிலே, இங்கே அங்கிங்கிற வார்த்தை நெருப்பை குறிக்கிறது. அப்போது அக்னி ஏந்திய திருக்கரத்தில் அழித்தலையும், ஊற்றுமா ஊன்று மலர்பாதம். அப்போ ஊற்றுகின்ற திருவடி அதை நமக்கு எதை குறிக்கிறது என்றால் மறைப்பாற்றலையும், உற்ற திரோதம், அதான் திரோதனா சக்தி, மறைப்பு சக்தி, முக்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு. அப்போ முக்தி எதை கொடுக்குது? அருளுதல் எதை குறிக்கிறது? தூக்கிய திருவடி தாமரை அருளையும் நமக்கு செய்கிறது. ஆகிய 5 தொழில்களையும் ஊன நடனத்தில் அம்பலவாணன் ஆடுவதை நாம் உணரலாம். அப்போது அம்பலவாணனின் கூத்து, அதாவது திருக்கூத்து, நம் உலக இன்பங்களை நுகர்வதற்கும் துணை செய்கிறது. அந்த உலகை விடுத்து வீடு பேற்றை அடைவதற்கும் துணை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்விரு நிலைகளிலும் ஒரே நடனம் நமக்கு துணை செய்வதால் உலகியல் இன்பத்திற்காக செய்யும் பொழுது அது ஊன நடனம் என்று பெயர் பெறும். வீடு பேர துணை செய்யும் போது அது ஞான நடனம் என்று பெயர் பெறும். அப்போ ஊன நடனம் ஆடும் பொழுது அவருடைய திருவைந்தெழுத்து நமசிவாய, பின்னர் ஞான நடனத்துக்கு துணை செய்யும் போது அது சிவாய நம என்ற பஞ்சாக்கிரமாக மாறுகிறது. அப்போ ஊன நடனம் எதற்காக அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு விளக்கம் கிடச்சிருக்கோம். கட்டுண்ட நிலையில் இருக்கிற நம்ம இந்த உலகியல் இன்பத்தில் அழுந்தி கண்மங்களை நுகர்ந்து பின்னர் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைவதற்கு தகுதிப்படுத்துவது தான் இந்த ஊன நடனம். ஊன நடனம் யாருக்கு? கட்டுண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா, அதான் பெத்தான்மா. அடுத்து ஞான நடனம். ஞான நடனம் யாருக்கு? இதெல்லாம் உணர்ந்து முக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாக்கள், அதான் முத்தான்மாக்களுக்கு இறைவன் புரியும் நடனம், அதுதான் ஞான நடனம். ஞான நடனத்தை பற்றி நாளை சிந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.